மகர ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்போகுது. 7.5 நாட்டு சனியாக இருந்தாலும் 2வது சுற்றாக இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அடிக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. கொடுத்த வாக்குறுதியை வெற்றி காட்ட போகிறீங்க. குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்க போகுது. கையெழுத்து, ஒப்பந்தம், கான்ட்ராக்டு, இது சார்ந்த விஷயங்கள், கம்யூனிகேஷன். ஒரு இடத்துல நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்கள் பேச்சில் நிதானத்தை எடுத்துகிட்டு வாங்க. தாய் வழி சொந்தத்தில் வரன் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாய் வழி மூலயமா ஒரு அனுகூல செய்தி இருக்குது. நான் எங்கள் அம்மா செஞ்ச தொழிலை நான் எடுத்து செய்ய போகிறேன், பார்ட்னர்ஷிப்பனா சக்ஸஸ் ஏற்படுத்தி தரப்போகுது. புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. உத்தியோகத்தில் சாதகமான நிலை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வாய்ப்புகளுக்காக நம்ம முயற்சி செய்யலாமனா அமைதி காக்கிறது சிறப்பாக இருக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்போகுது. 7.5 நாட்டு சனியாக இருந்தாலும் 2வது சுற்றாக இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அடிக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. கொடுத்த வாக்குறுதியை வெற்றி காட்ட போகிறீங்க. குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்க போகுது. கையெழுத்து, ஒப்பந்தம், கான்ட்ராக்டு, இது சார்ந்த விஷயங்கள், கம்யூனிகேஷன். ஒரு இடத்துல நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்கள் பேச்சில் நிதானத்தை எடுத்துகிட்டு வாங்க. தாய் வழி சொந்தத்தில் வரன் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாய் வழி மூலயமா ஒரு அனுகூல செய்தி இருக்குது. நான் எங்கள் அம்மா செஞ்ச தொழிலை நான் எடுத்து செய்ய போகிறேன், பார்ட்னர்ஷிப்பனா சக்ஸஸ் ஏற்படுத்தி தரப்போகுது. புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. உத்தியோகத்தில் சாதகமான நிலை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வாய்ப்புகளுக்காக நம்ம முயற்சி செய்யலாமனா அமைதி காக்கிறது சிறப்பாக இருக்கும்.